ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான உளுந்த வடை தான் பண்ண போகிறோம். என்னடா உளுந்த வடை தானே, நிறைய தடவை நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். பட் என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் வரப்போகுது. அதாவது எல்லாருமே கட்டாயமாக உளுந்த வடை செய்வீங்க, ஓகேங்களா? அது என்னுடைய மெத்தடில் நீங்கள் எப்படின்னு செய்யுங்க. ரொம்பவே உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சரியா? நான் இன்றைக்கி வந்து உளுந்த வடைக்கு 2 டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்லேயே பாருங்களேன், முழு உளுந்து எடுத்துருக்கேன் 2 டம்ளர். நான் கொஞ்சம் நிறையா தான் செய்ய போகிறேன், அரைச்சி செய்யணும். ஸோ 2 டம்ளர் எடுத்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அரைக்க போகிறேன். நான் அரைக்கும் போது எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன், எந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம், எடுத்து என்னெல்லாம் ஆட் பண்ணுறோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக வரும். ஓகே, இப்போ வந்து கிரைண்டரில் நம்ம போட போகிறோம். நான் இன்றைக்கி நிறைய இருக்கிறதுனால கிரைண்டரில் போட்டிருக்கேன். மாவில் தண்ணி வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தண்ணியோடு போட வேண்டாம். சீக்கிரமாகவே இதை அரைச்சிரும். நான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நான் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தான் போடுறேன் பாருங்களேன். மீதி இருக்கிற தண்ணியும் எடுத்துட்டு போகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக 2 ஸ்பூன் தான் போட்டுக்கேன். தேவைன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து விட்டுக்கலாம், நிறைய போட வேண்டாம். கொஞ்சம் அரைப்படட்டும். அதுக்கப்புறமா பார்த்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் கலரி. இப்போ மாவு வந்து இன்பிட்வீனில் ஒரு 2-3 தடவை வந்து லைட்டாக 2 தடவை அப்படி ஸ்பூன் தண்ணி ஊற்றிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக விழுற மாதிரி இருந்தால் போதும். ஓகே, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து எடுத்துடலாம். ஓகே, மாவெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்படி விழுறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு எடுத்துகிட்டு எல்லாமே மற்றதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி தான். முதல்ல வந்து ஆயில் வந்து நான் எப்பவும் அடுப்பில் வச்சுருவானே, கொஞ்சம் சூடாகிட்டே இருக்கிற சிம்மில் போட்டுட்டு நம்ம வடைக்கு ரெடி பண்ணிடலாம். வடையை பார்த்தீங்கன்னா நான் நிறைய மெத்தடில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனால் இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட். உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இது வந்து சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம என்னெல்லாம் இது கூட போட போகிறோன்னா, இங்கே பாருங்களேன், வெங்காயம் வந்து ஒரு 2, ஏன்னா மாவு அந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். ஓகே, ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறைய பேர் போடுவியா? எனக்கு பெப்பர் பிடிக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெப்பர் போடுறாங்க. எனக்கு வந்து இந்த மிளகு பிடிக்கவே செய்யாது, அது ஏன் தெரியாது. சரி, உங்களுக்காக இருந்தாங்க கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கோங்க. இது எங்கள் வீட்டையோடைய ஆசைக்காக கொஞ்சோண்டு மிளகு போட்டாச்சு. வேணுன்னா நீங்கள் மிளகும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து அரிசி மாவு. ஓகே, இந்த அரிசி மாவு ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு. இதெல்லாம் எனக்கு கண்ணளவு தான். 3 ஸ்பூன் ஒன்று ஸ்பூனில் போடலேன்னு கேட்காதீங்க, எப்போவுமே எனக்கு கண்ணளவு தான். அதேமாதிரி தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருவோம். வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட போகிறோம். கூடவே இதுக்கு ஒரு சூப்பரான, எப்போவுமே உளுந்த வடை அப்படின்னா கட்டாயமாக ஒரு என்ன வேணும், தேங்காய் சட்னி. ஸோ அதையும் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவை அரைச்சி எல்லாத்தையுமே நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து சிம்மில் போட்டிருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் எண்ணெய் சூடு ஆகலை, கொஞ்சம் அது வெயிட் பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே பாருங்கள், தேங்காவை போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம். எப்போவுமே உளுந்த வடைக்கு தேங்காய் சட்னி கட்டாயமாக பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்காய், தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் போடாதீங்க. கூடவே பொட்டுக்கடலை. ஓகே, இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தாளித்து கொடுத்துட வேண்டியது, அவ்வளோதான். அதையும் டக்குன்னு முடிச்சிடலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ எண்ணெயை நமக்கு ஹீட் ஆகிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். அந்த சட்னி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் திக்காக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் வடைக்குன்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனாலும் நமக்கு வந்து மிக்சியை கழுவி ஊற்றலைன்னா நமக்கு மைண்டு வந்து ஐயையோ போச்சே, எல்லாமே போச்சுங்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி இப்படி வந்து கழுவி ஊற்றிக்கோங்கண்ணே. ஊற்றிட்டு அப்படி தாளித்து ஊற்ற வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். சரி, இது இருக்கட்டும். நம்மளுடைய வடை ரெடியாக போகுது. ஓகே, வந்து நம்ம போட்டுடலாமா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம். எல்லாருமே இப்படி கையில் உருட்டி அப்படி உள்ளே போட்டுருந்தாங்க.
பட் இன்றைக்கி வரைக்கும் மற்ற எல்லாமே நான் செஞ்சுதான். வடையை மட்டும் எனக்கு அப்படி போடவே தெரியல, ஒரு ஷேப்லெஸ்ஸாக போயிடும். ஸோ நான் எப்போவுமே வடை நாங்கள் பாருங்களேன், இந்த மாவு எடுத்துகிட்டு தண்ணியை கையில் வச்சுக்கோங்க. என்னுடைய பானியில் நான் போடுறேன். இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். இப்படி தான் எனக்கு போட தெரியும். நிறைய பேர் டக் 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 டக்குன்னு போட்டுடுறாங்க. நான் ரொம்ப சிம்லேயே போட்டு வச்சுட்டணும். இந்த பாருங்களேன், இப்படி வச்சுட்டு இப்படிங்காங்க, எனக்கு வராது இது பார்த்தீங்களா. அது மட்டும்தான் எனக்கு இன்னும் செட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வச்சு இப்படி அதுக்கப்புறம் தான் போடுவேன். உடனெல்லாம் நீங்கள் போட்டு திருப்பி போட்டுறாதீங்க. அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலானே. அவ்வளோதான். நல்லா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளஃபியாக இந்த மாதிரி புசு புசுன்னு வரணும். வாங்க சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு இந்த அளவுக்கு ஒரு ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம வடையை எடுத்துடலாம். ஆனால் வடை வந்து கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே தெரியல எங்கள் வீட்டு வடை எப்படி இருக்குன்னு. அவ்வளோ எப்பா செம்ம சூடாக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன் இதே மெத்தடில் இப்படி செய்யுங்க. ஓகே பார்த்தீங்களா. சரி, நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டுட்டு டக்குன்னு இப்போது இதையும் தாளித்து விட்டுலாம். எண்ணெய் வந்து குடிச்சிருக்கேன். அடுத்தது போடுறதுனால ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. என்ன அதே மாதிரி கையில் இந்த மாதிரி எண்ணெயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நானும் அப்படி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்ப்பா. இப்படி உள்ளே வச்சே போடுறாங்களா. சரி இங்கே பாருங்க, ட்ரை பண்ணுவோம். பட் எனக்கு வராது. அப்பா என்ன என்ன இல்லை, லைட்டாக தண்ணி பண்ணலாம். ஆனால் வரமாட்டேங்க பார்த்தீங்களா ஷேப். எனக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் இது வரவே மாட்டேக்கா. இல்லை 4 போடலாம். ஆனால் எல்லாரும் அப்படி போடுறாங்க, நமக்கு வரமாட்டேனுது. ஓகே அப்படி இருக்கட்டும். நான் அடுத்தது வந்து ரெடி ஆகிட்டு அப்படி சட்னி மட்டும் நான் தாளித்து விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். வேறு ஒன்றுமே இதுக்கு போட வேண்டாம். கடுகு கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கடுகு கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை போட வேண்டியதான். சட்னி ரெடி. நாங்க அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்து செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்க, மீதி வந்து மாவு இந்த அருக்கு பாதி கூட நம்ம செய்யலை. ஆனால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். இதே இது கடையில் நம்ம போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ரேட்டு வரும். ஸோ எப்போவுமே இந்த இதெல்லாம் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பழகுங்க. நம்ம வந்து சுட சுட ஒரு 2 சாப்பிட்டு பார்த்துலாம். செம்ம சூடாக இருக்குது நம்மளுடைய சட்னி. நான் டேஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வடை இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கணும், புசு புசுன்னு. சூடு செம்ம சூடாக இருக்கு. அப்படி பிச்சு நல்ல ஒரு கிறிஸ்பியாக பாருங்க. இந்த மேலே எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஆயிலே நீங்கள் பாருங்கள், நம்ம ஊற்றுனது குறையவே இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆயிலும் குடிக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கட்டாயம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது. எனக்கு மேலே சாப்பிட முடியல, பொறுமை இல்லை. எனக்கு கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்றேன். செம சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.